ஹாய் காய்ஸ் மார்னிங் அண்ணா ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். கால் எடுத்து சரி என்னான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரியாணி ஆர்டர் ஒன்று இருக்குது வரியாடன்னு கேட்டிருந்தாரு. சரி வரீங்கண்ணா வரேண்ணாடன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போயிட்டு நம்ம பக்கம்தான் போயிட்டு வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிக்க சொன்னாங்க. கட் பண்ணோம். பிரியாணி செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா தான் செய்கிறது. நிறைய ஆர்டருக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து சென்னை பெரம்பூரில் தான் இருக்கார். 2 பேரும் மாஸ்டரு. இதில் அண்ணா ஒருத்தர் மாஸ்டரு, இன்னொரு அண்ணாவும் இருக்கார். 2 பேருமே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு தான். முஸ்லீம் தான் அவங்க. அவங்க பிரியாணி ஆர்டர் போடலாம் வாடாடுன்னு சொல்லிட்டு ரெகுலராக நாங்களும் போடுறது தான். சரின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அங்கே போயிட்ட பிறகு தம் பிரியாணின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வடி பிரியாணின்னாங்க. சரி வறு பிரியாணின்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடி பிரியாணி ஆரம்பிச்சிட்டோம். வாறு பிரியாணி ஆரம்பிச்சுட்டு தம் போட்டு முடிச்சிட்டோம். சரி தம் போடுற கேப்பில் நம்ம கொஞ்சம் பக்கோடா போட்டுடலாம். ஒரு 50 கிலோ பக்கோடா போடணுன்றனாங்க. சரி பக்கோடா போடுறதுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆச்சே, பக்கோடா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு இருக்கிறது நான் தான். சரி ஒரு ஸ்லோ மோஷனில் எடுத்தால் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பு தான் அது. பாருங்கள். போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வைஸாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி, அப்புறமா வந்து கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் செய்ய சொன்னாங்க. எல்லாம் செஞ்சிட்டோம். நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஸ்பெஷல் ஐட்டம் பிரெட் அல்வா செய்ய சொன்னாங்க. அதுவும் செஞ்சுட்டு மேலே மில்க் மேடு ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் கீழே கமெண்ட்டில் தரேன். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.